ஹலோ வெல்கம் பேக் டு பிபி டாக்ஸ் உங்களை வரவேற்கிறேன். இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ. அதாவது என்னன்னா, அஃப்கோர்ஸ் ரீசெண்டா பிரேசில் லெஜெண்ட்ஸ் இந்தியன் லெஜெண்ட்ஸ் நடந்தது நம்ம சென்னையில நம்ம மரலனினால. அதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் போயிருந்தானுங்க. ஏகப்பட்ட கெப்பாசிட்டியே பயங்கரமா இருந்துச்சு. என்னடா இது இவ்வளோ நாள் கிழிச்சு மரலனினால இந்த மாதிரி ஒரு க்ரௌட் வருமா அப்படிங்கிற ஏங்கின டயத்துல இந்த மாதிரி ஒரு வேற மாதிரி க்ரௌட் வந்துச்சு. அதுவும் இங்க உட்காந்துருக்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவரை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சென்னை நர்சில பீஸ்டன்ல ஒருத்தர் பெயிண்ட் போட்டு ட்ரம்ஸ் அடிக்கிறோம்னா அது இவருதான், டேவிட் ஸ்டிங் ப்ரோ. அவரும் வந்து அந்த மேட்சுக்கு போயிருந்தாரு, நிறைய பேரோட போயிருந்தாரு, பசங்களால கூப்பிட்டு போயிருந்தாரு. அப்கோர்ஸ் பிரேசில் லெஜெண்ட்ஸ் ரொனால்டினியோ. இந்த ரொனால்டினியோலாம் எப்படின்னா இந்த வயசுலயும் அந்த மனுஷனால இந்த மாதிரி ஒரு டச் எடுத்து இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் வச்சு பண்ண முடியுமான்னு நினைச்சு பார்த்தா இப்ப இருக்கிற பிளேயர்ஸை விட பெட்டரா இருக்கு. அந்த அளவுக்கு அந்த ஆளுக்கு ஒன்னும் வேற லெவல் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ட்னர் எப்படி இருக்கீங்க? அந்த 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 பிரேசில் லெஜெண்ட்ஸ் அந்த மேட்ச் பார்த்தோம் அப்போ இவ்வளவு பெரிய லெஜெண்ட்ஸ். ஏன்னா அந்த காலத்துல 2002 அந்த அந்த மாதிரி டீம்ஸ் தான் விளையாடினத ஒரு வாட்டி நேர்ல பார்த்தா போதுன்னா அப்படின்னு இருக்கும். பட் நேர்ல பார்த்ததும் இல்லாம மேட்ச் ஆடி இருக்காரு. இந்த மாதிரி எப்படி இருந்துச்சு அந்த ஃபீலிங்? பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் பண்ணாரு இன்வைட் பண்ணதுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணி ஆகணும். அதுவும் கரெக்டா இந்த பிரேசிலியன் மேட்ச் வந்து இன்வைட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் பண்ணாரு. ஸோ இது வந்து எல்லா நம்ம ஊர்ல இருக்க எல்லா சென்னை ஃபேன்ஸுக்குமே மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அர்ஜென்டினா இல்லைன்னா வந்து பிரேசில் இந்த ரெண்டு ஃபேன்ஸ் கிளப்பா தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. பாத்தீங்கன்னா இது ரெண்டு கண்ட்ரியை ஃபாலோ பண்ற ஆளா தான் இருப்பாங்க. இப்போ நாங்க வந்து 90s அதுக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாருமே மரடோனா, பீலே இவங்க ஜென்ரேஷனு, அப்புறம் இப்போ ரொனால்டினோ, அந்த ரொனால்டோ, ஜிடன் இவங்களோட ஜென்ரேஷன் தாண்டி இப்போ நம்ம வந்து ரொனால்டோ, மெஸ்ஸி இவங்களோட ஜென்ரேஷன் தாண்டி இப்போ எம்பாப்பே வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ நம்ம 90 கிட்ஸ் மோஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பீரியட்ல வந்து பீக் பிளேயர்ஸ்னா இவங்க தான், இந்த ஜிடன், ரொனால்டோ, ரொனால்டினோ இவங்க எல்லாருமே. இதுல வந்து எனக்கு பர்சனலா வந்து நான் பிரேசிலியன் ஃபேன் ஆக்சுவலா. ஸோ எனக்குலாம் வந்து இது ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ட்ரீம். எப்படின்னா நம்மளோட ஐடியால வந்து பாக்குறது வந்து ரொம்ப ஒரு பெரிய ட்ரீமாவே இருந்தது. நம்ம இன்னொரு கண்ட்ரிக்கு நம்மளால போய் டிராவல் பண்ண முடியாதுல்ல. ஆக்சுவலா நான் இங்க இருந்துமே நார்த் சைடு எங்கன்னா போயிட்டு மும்பைலயோ இவங்க ஆடுற மாதிரி இருந்தா கூட என்னால பார்க்க முடியாது. அது ஆக்சுவலா வந்து சென்னையில நடந்தது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ். ஆக்சுவலா இங்க அந்த அந்த லீக் இங்க நடக்கும் போது சொல்லும் போது நம்பவே இல்லை ஆக்சுவலா இங்க நடக்கும். நம்ம கவர்மெண்ட் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல நடக்க வாய்ப்பே இல்ல, எப்பவுமே ரூமர் மாதிரி தான் வரும். ஆமா. சோ அது மாதிரி ரூமர் மாதிரி தான் வந்துட்டு இந்த வாட்டியே போயிடும் அப்படின்னு சொல்லும்போது கிட்ட நெருங்க ஐப் அதிகமாயிட்டே இருந்தது. அதே மாதிரி வந்து இப்போ நடத்தின அந்த ஃபுட்பால் பிளேஸ் அகாடமியும் அவங்க வந்து ஒரு பிளேயர் வந்து போஸ்ட் போட்டுட்டே இருக்காங்க. இந்த பிளேயர் கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க, இந்த பிளேயர் கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க சொல்லி லாஸ்ட் டைம் தான் வந்து ரொனால்டினோ போஸ்ட் போட்டாங்க. என்னால நம்பவே முடியல ஆக்சுவலா. ஏன்னா ரொனால்டினோ நம்மளோட ஸ்டேடியம்ல வந்து எப்படி விளையாடுறாரு, அது ஒரு ட்ரீம் மாதிரில பண்ண. ஏன்னா நம்ம ரொம்ப ரெகுலரா அங்க போன ஸ்டேடியம், அந்த ஸ்டேடியம்ல வந்து எவ்வளவு பிளேயர்ஸ் வந்து விளையாடி இருக்காங்க. நம்மளோட ஒரு ஃபேவரட் பிளேயர் வந்து அந்த ஸ்டேடியம்ல வந்து இத்தனை வருஷம் கழிச்சு, அதுவும் ரிட்டையர்மெண்ட் எல்லாம் கழிச்சு கடவுள் ரேஸ்ல வந்து இங்க வந்து விளையாடுறது பெரிய விஷயம். அது வந்து எனக்கு இன்னொன்னு என்னன்னா, ரீசெண்டா நடந்த நம்மளோட கிளப் மேட்சஸ் எல்லாம் பார்த்து ஃபேன்ஸ்ல ரொம்ப அட்டண்டன்ஸ் ரொம்ப லோவா இருந்தது. என்னோட மைண்ட் தாட் என்னன்னா, இந்த பிரேசிலியன் டீம் வரும்போது நம்மளோட கிளப் இந்த மாதிரி இருக்கு, இந்த டவுன்ஃபால் மாதிரி போயிட்டு இருக்கு நம்மளது ஆல்ரெடி அட்டண்டன்ஸ்ல இல்ல. சோ இந்த டைம்ல வந்து ஜனம்லாம் வர மாட்டாங்க. நம்ம இப்ப வர டீமுக்குமே கொஞ்சம் ஃபேன்ஸ் இருந்தா தான் கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும். அவங்களுக்கு வரவங்களுக்கு வந்து இந்த அந்த ஸ்டேடியம் ஃபுல் பேக்டா இருந்தா கொஞ்சம் இதுவா இருக்கும். நான் வந்து கொஞ்சம் தயக்கமா தான் ஸ்டேடியம் கிட்ட போனேன். இந்த மேட்ச் முன்னாடி ஒரு 2-3 நாள் பண்ணேன். ரொம்ப ஐப் குத்துறானு. எப்படின்னா டிக்கெட்டே இல்ல, எல்லாமே பிளாக் ஆயிட்டு இருக்கு. ஆன்லைன்ல பிளாக். இப்ப எங்க கேட்டாலுமே எங்க டிக்கெட் இல்ல. எல்லாமே நம்ம டிக்கெட் பத்தி பேசலாம். அப்போ டிக்கெட் வந்து புக் மை ஷோல வித்தானுங்க. மினிமம் டிக்கெட் ரேட்டே வந்து 300 500 அந்த மாதிரி இருந்துச்சு. 300 ரூபாய். ஆமா ஆமா ஆமா. சோ 500 ரூபாய் மேல இருக்கும்போது எப்படின்னா இப்போ கிளப் மேட்சஸ் எல்லாம் பார்க்கும்போது 150 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டிக்கெட்டை ஐஎஸ்எல் வாங்குறதுக்கு சண்டை போடணும் நம்ம பசங்க. எப்படின்னா அதுலயே காம்ப்ளிமெண்ட்ரி அதுல போயிடலாம். ஏன்னா நம்ம ஆடுறது வந்து பாக்குறதுக்கு இப்படி அப்படின்னு சொல்லுவானுங்க. இப்ப வந்து 500 ரூபாய் டிக்கெட் வந்து பேஸ் பிரைஸ் வச்சிருந்தாங்க. நான் நினைச்சேன் 500 ரூபாய் டிக்கெட்ல யாரா வாங்குவா சொல்லிட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் 2 நாள்லயே வந்து 500 ரூபாய் டிக்கெட் வந்து சோல்ட் அவுட். என்னால நம்பவே முடியல. யாரா இது, என்னடா இது சோல்ட் அவுட் போடுறானுங்க எப்பரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கு 2 நாள் கழிச்சு 750 டிக்கெட் வந்து சோல்ட் அவுட் ஆகுது. இது நம்ம வெயிட் பண்ணா வேலை ஆகுது. பாக்குறதுக்குமே 1500 ரூபாய் டிக்கெட் சோல்ட் அவுட். ஸோ ஒரு நாள் போக போக வந்து ஃபேன்ஸ் வந்து இப்ப நம்ம ஊர்னு மட்டும் இல்ல, நம்ம அந்த ஒரு ஆமா டக்கு டக்குன்னு வந்து காலி ஆயிட்டே இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் ஸ்டேடியம் வந்து சோல்ட் அவுட் ஆகும்போது உண்மையா சொல்றேன் நான் நம்பல ஆக்சுவலா. நம்ம கிரவுண்ட் எப்படி சோல்ட் அவுட் ஆகும், நம்மள என்ன லாஸ்ட் டைம்ல ஃப்ரீ டிக்கெட் கிடைக்கும் அதுல போயிடலாம் அப்படின்ட்டு. ஆனா வந்து நான் வந்து முன்னாடியே ப்ரிப்பேர்டா வந்து ஒரு டிக்கெட் ஒண்ணு புக் பண்ணி வச்சிருந்தேன். சரி ஏதோ ஒரு தற்சமயத்துக்காக போலாம்,
லாஸ்ட் டைம்ல வந்து டிக்கெட் கிடைச்சுன்னா நம்ம ஏரியா பசங்களை கூட்டு போகலான்ற மைண்ட் செட்ல தான் இருந்தேன். அப்புறம் கிட்ட நெருங்கும் போது தான் தெரிஞ்சது அந்த டிக்கெட்டோட டிமாண்ட் வந்து வேற லெவல் பீக்ல இருந்தது. அதே மாதிரி வந்து பிளேயர்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த ஸ்டேடியம் வந்து நான் ரெகுலரா எப்பவுமே போவோம்ல, இப்ப ஐஎஸ்எல் மேட்ச்சுக்கு நான் ஒரு டைமுக்கு வந்து ஸ்டேடியம் போவேன். இந்த டைம் தான் ஸ்டார்ட் ஆகும் என்ன எனக்கு தெரியும், ஏன்னா ரெகுலரா போறதுனால. நான் அன்னைக்கு அதே மாதிரி போயிட்டு பாக்குறேன் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 மீட்டர் கிட்ட கியூ நிக்குது நம்மளோட ஸ்டாண்ட் கேட்டு கிட்ட வெளியில. சோ இப்போ வந்து நான் எப்படின்னா என்னால வந்து அங்க இது உண்மையா எனக்கு தெரியல. ஆக்சுவலா இது நடக்கிறது உண்மையா, என் கேட் வெளியே ரொம்ப வருஷம் ஆச்சு. என்னால அதை டைஜஸ்ட் பண்ணவே முடியல. ஏன்னா எனக்கு ஒரு சைடு வந்து எமோஷனலா இருக்கு, என் ஸ்டேடியம் வந்து ஃபுல்லா இருக்குது பாக்கிறதுக்கு. நான் வெளியில நிக்கும் போதே வந்து அந்த பிளேயர்ல வந்து வாக் பண்ணி உள்ள வந்திருக்காங்க. அந்த பட்டாசு அதெல்லாம் போட்டு வெளியில இது பண்ணவோ, வெளியில இருக்க அந்த ரோட்ல நிப்பாங்கல்ல அந்த ஃபேன்ஸ் எல்லாம், அந்த சைடு இந்த சைடு ஓடுறாங்க வெளியே கேட் வெளியே. எனக்கு என்னன்னா என் ஸ்டேடியம் இப்படி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு இதுதான் ஒரு இப்படிதான் நான் எதிர்பார்ப்பேனே. நான் ஒரு ஃபேனா என் ஸ்டேடியம் இப்படிதான் ஆக்டிவா இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். எல்லா கேட்லயும் பண்ண சரியான கியூ நிக்குது. என்னோட ஸ்டாண்ட்ல போய் நான் நின்ட்டேன். என்னோட கேட்ல நான் உள்ள போகும்போது 7 கால் ஆயிடுச்சு, 7 மணி மேட்ச். அப்ப நான் காலர் உள்ள டிலேவா போயிருக்கேன். அப்போ கியூ எவ்வளவு நின்று இருக்கோம் பாருங்க. உள்ள நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட உள்ள போனேன். சரி கியூ தான் இல்ல, லேட்டா வந்திருப்பாங்க நம்மள மாதிரி சொல்லிட்டு உள்ள போனாதான் தெரியுது சீட் இல்ல பண்ணாரு உள்ள. ஆக்சுவலா சீட்டே இல்ல. நான் உள்ள போகும்போது எனக்கு எனக்கு ஒரு மாதிரி கண்ணுல அப்படியே தண்ணி நிக்குது. உண்மையை இப்ப சொன்னா கூட எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. உள்ள போகும்போது நான் பாக்குறேன் என்னோட ஸ்டேடியம் அது. இப்ப எல்லாரும் சொல்றாங்கல்ல ஏடிகே, இப்போ கொல்கத்தா இது மாதிரி இடத்துலதான் வந்து ஸ்டேடியம் ஃபுல்லாகும், அங்கதான் வந்து ஃபேன் பேஸ் எல்லாம் இருக்காங்க. அது ஃபுல்லா போய் பண்ண நம்ம ஊர்ல வந்து உண்மையான ஃபுட்பால் ரசிகர் வந்து அவ்வளவு பேர் இருக்கானுங்க. அவங்களுக்கு வந்து நீ நல்லா விளையாடணும், நீ ரிட்டையர்ட் ஆயிட்டு வந்தா கூட பரவாயில்ல, அந்த பிளேயர் நல்லா விளையாடுனா அவனை பாக்குறதுக்கு ஜனம் வராங்க கண்டிப்பா. இப்ப நம்ம இதே நம்ம கிளப்ல இருந்து போன இல்லானவோ யாரோ வந்திருந்தானா கூட அவனை பாக்குறதுக்கு ஜனம் வந்திருக்கும். ஏன்னா அவனோட செய்கையே அப்படி அந்த டைம்ல அப்படி ஆனா. அது மாதிரிதான் ஆக்சுவலா நம்ம பிளேயர்ல இருக்கணுமே. நீ இந்த கிளப்ல இருந்து போனால நீ திருப்பி வரும்போது 2 வருஷம் தான் அதுக்கு ஆள் இருக்காங்க. அது மாதிரி இம்பாக்ட் தான் வந்து ஆக்சுவலா ரொனால்டினோ கிரியேட் பண்ணாரு. ரொனால்டினோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரோல் மாடல். நம்மளோட சிட்டிலயும் சரி, இந்தியால நம்மளோட வேர்ல்ட் ஃபுல்லாவே குளோபலியே அவருக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் ஃபாலோவிங் இருக்கு. நம்ம ஸ்டேடியம்ல நுழையும் போது தான் தெரியுது எல்லா ஸ்டேட்ல இருந்தும் வந்திருந்தாங்க ஃபேன்ஸ். இப்ப ஃபுல்லாவே நம்ம ஜனம் அப்படின்னு சொல்ல எனக்கு காமனா தெரியும் நம்ம ஆளுங்க எப்படின்ட்டு. எல்லா கேரளா, நம்ம இது நார்த் ஈஸ்ட் எல்லாத்துல இருந்து ஃபேன்ஸ் வந்திருந்தாங்க. ஆமா பண்ணாரு. இப்போ ஒரு மேட்ச்னா வந்து ஒரு ஹோஸ்ட் ஆர்கனைஸா வந்து இப்படி பண்ணுவாங்களா, இப்படி பண்ணாதான் ஃபேன்ஸ் வந்து சாண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. ஹோஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படிலாம் இல்ல பண்ணாரு. அன்னைக்கு நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸே வேற. எப்படின்னா ஹோஸ்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஃபேன்ஸ் வந்து அவ்வளவு ஒரு ஆர்கனைஸ்டா எல்லாம் பண்ணாங்க. அப்போ வந்து இங்க ஃபேன் கல்ச்சர் இருக்கு. நீங்க வந்து ஃபுட்பால வந்து கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணா ஃபேன்ஸ் அவனா வருவாங்க உள்ள. நீங்க வந்து இந்த ஃபுட்பால் வந்து ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் பண்ணாது உங்க தப்பு. ஃபேன்ஸ் மேல குறை சொல்லி ஒரு யூஸ்மே இல்ல பண்ண. அதான் நீங்க சொன்னீங்க வந்து நம்ம ஊர்ல ஃபுட்பால் பாக்கிறதுக்கு ஜனங்க இருக்கானுங்க. அது கரெக்டா வந்து நம்ம கரெக்டா மார்க்கெட்டிங் கரெக்டா கொண்டு போய் சேர்க்க வேண்டியதை நம்ம கொண்டு சேர்க்க மாட்டேங்கிறானுங்க. ஏன்னா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் 2 சீசன் ரொம்ப வருஷம் முன்னாடியே போனாலும் சரி, ஃபர்ஸ்ட் 2 சீசன்லாம் வந்து கியூ கட்டி நிப்பானுங்க டிக்கெட் வாங்குறதுக்கு. எனக்கு நீங்க தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு இதுல. 2வது மேட்ச்க்கு நான் வந்து நேரா போய் டிக்கெட் வாங்க போகும்போது சோல்ட் அவுட்ன்றானுங்க அப்படின்னு. நான் தான் பாட்டேன். ஆமா பாட்னர் செகண்ட் மேட்ச் அந்த வெரி இந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல. இப்ப நான் வந்து என்ன அப்படியே ஒரு 10 வருஷம் பின்னாடி போயிட்டு வந்தேன். நான் எப்படின்னா நான் 2014 போனேன். என்னோட ஸ்டேடியம் வந்து சோல்ட் அவுட் சொல்லியே நான் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நான் கேட்டு. அது நான் ஃபர்ஸ்ட் சீசன் கேட்டேன், அதோட இப்பதான் நான் பார்த்தேன். இது வந்து ஐஎஸ்எல் இதெல்லாம் நான் அவங்கள வந்து கம்பேர் பண்ணேன். இருந்தாலும் நான் வந்து பொதுவா ஃபேனா சொல்றேன். எங்களோட ஃபேனோட கோரிக்கை எல்லாம் வந்து என்னன்னா, நீங்க வந்து டீம் நல்ல ஸ்குவாட் வைங்க. நம்ம ஊர் பேரை வச்சு விளையாடுறீங்க. இந்த ஊர் பேரை வச்சுதான் எவ்வளவு பசங்க வந்து அந்த மேட்சுக்கு பார்க்க வராங்க. ஸோ நீங்க நல்லா விளையாடுனீங்கன்னா எல்லாருமே நீங்க எவ்வளவு டிக்கெட் காசு வச்சாலுமே வாங்கி பார்க்கறதுக்கு இங்க ஜனம் இருக்கு. இது மட்டும் நான் ஒரு ஸ்டேட்மெண்டாவே சொல்றேன். அது உண்மைதான். பட் மேட்சுக்கே போவோம். மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பிரேசில் லெஜெண்ட்ஸ் அந்த ரொனால்டினியோ, ரிவால்டோ, லூசியோ. இன்னொரு பக்கம் நம்ம இந்தியன் லெஜெண்ட்ஸே பாத்தீங்கன்னா கூட லெஜெண்ட்ஸ் பேர் இருக்கானுங்க. ஐஎம் விஜயன் சார், நம்ம நல்லப்பன் மோகன்ராஜன், பெர்னாண்டஸ், ஆல்விட்டோ டி கூனியா, அப்புறம் கீப்பர் வந்து சுபாஷிஷ் ராய் சௌத்ரி. இவங்க 2 பேர் வந்து நான் வந்து சரி ஓகே பேருக்கு தான் கேம் இருக்கும் பார்த்தா ஆக்சுவலி நல்லா ரொம்ப நல்ல கேம். 2 டீமே நல்ல கேம் ஆடினானுங்க. ஆக்சுவலா வந்து அன்னைக்கு பெரிய விஷயம் என்னன்னா, இப்ப வந்த ஃபேன்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் அந்த பிரேசில் டீம்ல ஒரு சில டாப் பிளேயர்ஸ் எல்லாமே டாப் பிளேயர் தான். ரொனால்டினோ பாக்குறதுக்கோசரம் ஒரு பாதி ஜனம் இருந்தது.
அதுலயே ஒரு சிலருக்கு லூசியோ பிடிச்சிருக்கும், ஒரு சிலருக்கு ரிவால்டோ பிடிச்சிருக்கும், எல்லாருமே வந்தாங்க. ஆனா காமனா எல்லாருக்கிட்டயும் ஒரு இந்த ஒரே வைப் வந்து இந்தியா டீம் அவங்க மேல நல்லா விளையாடிடணும், அது மட்டும் எங்க மைண்ட்லயே இருந்தது. எந்த ஒரு தாட்டுமே இல்லை. இப்ப பிரேசில் டீமே நம்ம கிட்ட வந்தாலுமே நம்மளுக்கு ஒரு பிளட் இருக்குல்ல பண்ணாரு, அந்த இந்தியா டீம் அவங்க எதிர்க்க கொஞ்சம் டஃப் கொடுக்கணும்ட்டு அத வந்து ஃபுல்ஃபில் வந்து. ஆமா பண்ணார். அது வந்து நாங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போனோம் பண்ணார். எனக்கு என்னன்னா பிரேசில் டீம் செஞ்சிருவாங்க, நம்மளோட மைண்ட் செட் தெரியும்ல, நம்ம இந்தியா டீம் எல்லாம் அவங்க டிகிட்டாக்கா விளையாட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி. உண்மையா அவங்க டீம் நல்லா விளையாடுச்சு. அவங்களோட ஒரு புள்ளி நம்ம அதிகமா தான் விளையாடணும். நான் அது வந்து யாருக்கு வேணா கேட்டு சொல்றேன். இப்ப எல்லாருமே வந்து அந்த ஸ்டேடியம் வந்து ரொனால்டினோ பால் டச் எடுக்கும் மொத்தம் வந்து கத்துச்சு. இப்போ அவங்க டீம்ல ரிவால்டோ ரொனால்டினோ பால் டச் எடுக்கும் மொத்தம் வந்து ஸ்டேடியமே வந்து ஒரு மாதிரி ஷேக் ஆகுது, அது மாதிரி கத்துறானுங்க. ஆனா அதே டைம் ஆப்போசிட்ல நம்ம டீம் ஒரு முறை கவுண்டர் அட்டாக் போகும்போதும் அந்த ஸ்டேடியம் உடையுது பண்ணாரு, எல்லாம் அவ்வளவு ஒரு சேர் பண்ணானுங்க. நல்லப்பன் மோகன்ராஜன் கூட லெஃப்ட் விங்ல வந்து ஒரு டிரைவ் ஒண்ணு பண்ணாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அது அது அவர் எடுத்துட்டு போகும்போது எனக்கு தெரிஞ்சு சொல்ல நானு, அந்த அண்ணா வந்து ஹோம் டீம்ல வந்து எவ்வளவு சப்போர்ட் எதிர்பார்த்தே இருக்க மாட்டாரு. எப்படின்னா அவரே அந்த கிரவுண்ட்லயே தான் வந்து அவர் பிராக்டிஸ் பண்ணி அவரோட கரியர் ஃபுல்லாவே அங்க இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு. அவருக்குமே அவருக்குமே அது ஒரு பெஸ்ட் மூமெண்டா இருந்திருக்கும். அவர் அட்டாக் எடுத்துட்டு போறாரு, நம்ம ஸ்டேடியமே வந்து அவர் அடிச்சுன ஒரே ஒரே பிரேயர்னா அவர் உள்ள எப்படின்னா தள்ளிடுறாரா பாக்கலாம் சொல்லிட்டு கத்துல மிஸ் ஆயிடுச்சு, அட்டன் பண்ணாரு. இருந்தாலும் வந்து அவங்க பிரேசில் டீமுக்கு ஈக்குவலா வந்து நம்ம ஃபேன்ஸ் வந்து இந்தியன் டீமுக்கு சப்போர்ட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வேற லெவல் அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணானுங்க. இந்தியன் டீமுக்கு வந்து பிரேசிலோட ஒரு படி அதிகமாவே சப்போர்ட் பண்ணானுங்க. ஏன்னா இந்தியன் டீம் பண்ண செய்கை அப்படி சரியாலாம் நான் இந்தியன் டீம் வந்து எல்லாம் நம்மளுதுமே உண்மையா லெஜெண்ட்ஸ் ஆகணும். நம்ம இந்தியா டீம் வந்து எந்த டைமுமே நம்ம விட்டே கொடுக்க கூடாது. நம்ம பெரிய பிளேயர் எல்லாருமே வந்து நல்லா விளையாடுனாங்க. அவங்களெல்லாம் அந்த மோட்டிவேஷனா இருந்தது. எப்படின்னா எல்லாருமே ரிட்டையர்ட் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிருக்கும், கண்டிப்பா ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ரிட்டையர்ட் ஆனவங்க பிளேயர்லாம் விளையாண்டாங்க. மினிமம் 10 வருஷம் அவங்க ஆடுறத பார்த்து நம்மளாம் இப்போ யங் ஜெனரேஷன் பசங்க என்ன பண்றோம், இவங்க பாருங்க உள்ள ஃபுல்லா கிரவுண்ட் கவர் பண்றாங்க, ஃபுல்லா மேல இருந்து கீழே வரைக்கும் ஓடுறாங்க. இவங்க எல்லாம் வந்து இது மாதிரி ஆமா இந்த வயசுல விளையாடுறாங்க. எப்படின்னா நம்ம இந்த வயசுல எல்லாம் நம்ம என்ன பண்றோம் அவங்க வயசுல சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு தாட் இருந்தது. சரி இவங்க இந்த வயசுல ஓடுறாங்களே, அப்ப அவங்க ப்ரொஃபஷனலா எவ்வளவு அவங்க லைஃப் வந்து இதுக்கு கொடுத்திருப்பாங்க அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு சொல்லி அன்னைக்கு தெரிஞ்சது. அந்த நடக்கிற இந்த ட்ரைனிங் அந்த டைத்துல எல்லாம் வந்து லிட்டலா அந்த போற வர கிரவுண்ட் 90 மினிட்ஸும் அப்படியே ஃபுல்லா கவர் பண்றதெல்லாம் அவங்களுக்கு வந்து இல்ல இல்ல அவங்க பண்றது வந்து டெய்லி காலையில எந்திரிச்சு சாப்பிட்டு தூங்குற மாதிரி இல்ல, அந்த மாதிரி டெய்லி அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து வேற லெவல் என்ன வச்சுன்னா அந்த மெக்சிகன் வேவ் அதெல்லாம் பாக்குறப்போ எப்பா எப்படா இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு அந்த மெக்சிகன் வேவ் எல்லாம் பாக்கச்சு. அது எங்க இருந்து வந்துச்சு, நீங்க அனுப்பிச்சு விட்டீங்களா இல்ல எங்க இருந்து வந்துச்சு? இல்ல பண்ணு இது ஆக்சுவலா வந்து அன்னைக்கு ஹோஸ்ட் வந்து நம்ம சாஸ்புத் சமீனா வந்திருந்தாங்க. வந்து அவங்க வந்து லாஸ்ட் சீசன் வந்தப்போ 2019 அவங்க லாஸ்ட் சீசன் வந்திருந்தாங்க. அந்த சீசனும் நம்மளுக்கு சரியான பீக். ஓம் கோயில் வந்து ஃபைனல் கூட்டு போறல சென்னை மேட்ச்ல, அந்த சீசனும் நல்ல பீக்கான சீசன். அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியாலஜி இருந்தது இந்த மாதிரி பண்ணா, ஏன்னா அவங்க சிஎஸ்கேக்குலாம் இப்ப ஆக்சுவலா நம்ம ஸ்டேடியம்ல பண்றாங்க, அவங்கள ஹோஸ்ட் பண்றாங்களே. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டேடியம் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இது மாதிரி ஃபேன்ஸ் பண்ணா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்க வந்து அந்த ஜி ஸ்டாண்ட் கிட்ட இருந்து அவங்களோட அந்த ஹோஸ்ட் ஸ்டேஜ் ஒண்ணு இருக்கும், அங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களுக்கே வந்து நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம ஃபேன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க சொல்லி. எப்படின்னா அவங்க மைக்ல வந்து இது மாதிரி மெக்சிகன் வேவ் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொன்னாங்க. ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு கவுண்ட் மட்டும் பண்ணாங்க. அந்த கவுண்ட் வந்து ஸ்டார்டிங் பிக்கப் மட்டும் தான் ஸ்லோவா இருந்தது பண்ண. அந்த ஒரு மெக்சிகன் வேவ் வந்து ஒரு 5 ரவுண்டு போயிருக்கோம் பண்ண. என்னால நம்ப முடியல அப்படின்னா நீங்க மெக்சிகன் வேவ் வந்து ஒரு ஸ்டேடியமே ஆர்கனைஸ்டா தான் நடக்கும், எல்லாருமே ஒத்துழைக்கணும். ஆக்சுவலா ஏதோ ஒரு ஸ்டாண்ட்ல வந்து யாரும் கை தூக்கலன்னா அடுத்த இது ஃபர்ஸ்ட்ல இருந்தா திருப்பி ஸ்டார்ட் ஆகணும் மெக்சிகன் வேவ். இது எப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் இது மட்டும் ஸ்டார்ட் ஆச்சு பண்ணாரு, 5 ரவுண்டு போச்சு பண்ணாரு. என்கிட்ட அந்த வீடியோவே இருக்கு. ஆக்சுவலா என்னெல்லாம் லிட்டரலி வந்து எனக்கு நான் எந்த இடத்துல நிக்கிறேன்னு எனக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு புரியவே இல்லை. மெக்சிகன் வேவ் நடக்குது, மெக்சிகன் வேவ் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு டார்ச் லைட் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. எப்படின்னா டேய் என்னடா பண்றீங்க திடீர்னு எதோ நம்ம ஸ்டேடியம் வந்து ஒரு ட்ரீமா ஒண்ணு நினைச்சிட்டு போலாம், இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு எவ்வளவு வருஷம் நம்ம ட்ரீம் பண்ணிருப்போம். அது வந்து இன்னைக்கு ஒரு நைட்டு நான் என் கண்ணு முன்னாடி பார்த்தேன். என் ஸ்டேடியம் இது மாதிரி இருக்கு, என் ஸ்டேடியம் வந்து கரெக்டா யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஒண்ணு இருந்தது எனக்கு. நம்ம ஃபேன்ஸ் வந்து நல்லா யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஃபீல் ஒண்ணு. அதான் அது ஒண்ணு. சி 2 விஷயம் இல்ல, ஒண்ணு நல்லா இருந்தா ஜனம் கண்டிப்பா வருவாங்க, அது வந்து நல்ல ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பா சப்போர்ட் பண்ண கூட்டம் தான் நம்ம. இன்னொன்னு கரெக்டா அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நான் ஃபர்ஸ்டே சொன்னா கொண்டு போய் சேர்க்கணும்னு கண்டிப்பா போய் சேர்க்கணும். அந்த மாதிரி இருந்தா நம்ம ஐஎஸ்எல் நிறைய கிரௌட் கண்டிப்பா வரும். பட் இந்த மாதிரி பிரேசில் லைக் ஈவன் இதுக்கு முன்னாடியே வந்து லைக் அந்த
லைக் சுனில் சேத்தியோட பைச்சன் முடி ஒரு கடைசி மேட்ச் டெல்லியில ஆடினப்போ பயன் கூட ஆடினது. அதுக்கப்புறம் ஆமா நடுவுல அர்ஜென்டினா ஒரு வாட்டி வந்தது. இப்போ அர்ஜென்டினா வர போறது. அது இன்னும் டாக் போயிட்டு இருக்கு. இப்போ பிரேசில் லெஜெண்ட்ஸ், இந்தியா லெஜெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து ஹோப்ஃபுல்லி இந்தியன் ஃபுட்பால கொஞ்சம் மேல ஏத்தி விட்டா இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா பார்ட்னர். இது அதே மாதிரி வந்து இது வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா நடந்திருக்காது இந்த மேட்ச். ஆமா ஆமா ஆக்சுவலா கண்டிப்பா. வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா வந்து நிறைய டோர்னமெண்ட்ஸ் அண்டர் 17 இது மாதிரிலாம் வந்து நம்ம கிரவுண்ட் வந்து கன்சிடரே பண்ணல யாருமே. ம், நம்ம ஸ்டேடியம் வந்து ஃபெசிலிட்டி இல்ல சொல்லி நிறைய இதுக்கு கன்சிடரே பண்ணல. மோஸ்ட்லி வந்து அவங்க மும்பை, கொல்கத்தா, அது மாதிரி பெங்களூர், கேரளா இது மாதிரி ஸ்டேடியம் தான் பிக் பண்ணாங்க. ஏன் கரெக்ட். மோஸ்ட்லி கேரளால கூட அவ்வளவு ஈவென்ட் பண்ண மாட்டாங்க. நிறைய வந்து அவங்க ஸ்டேடியம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாத்தணும் சொல்லி அதுலயே ஒரு இஷ்யூ இருக்கு. என்னன்னா நம்ம இந்த ஈவென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எப்படியும் நம்மள கன்சிடர் பண்ண மாட்டாங்க, இவங்க ஒரு பெரிய ட்ரீம் மாதிரி காண்றாங்க சொல்லிட்டு. ஆனா வந்து கரெக்டா நம்ம கவர்மெண்ட் சப்போர்ட்டோட இது ஒரு பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஈவெண்டா வந்து இது முடிஞ்சது பாருங்க. கண்டிப்பா வந்து ம், அவங்களாலதான் அந்த கவர்மெண்ட் சப்போர்ட்டும் வந்து ஒரு பெரிய பார்ட் இந்த ஈவெண்ட்ல. ஆமா கண்டிப்பா. ஸோ வேற லெவல் ஈவெண்ட், வேற லெவல் கிரௌடு, வேற லெவல் கேம். அது வந்து சென்னையிலயும் நல்லா ஒரு ஈவெண்ட் வச்சா ஜனங்க பார்க்க வருவாங்க. அந்த மாதிரி ஆமா இன்னொரு அதான் அவ்வளவுதான். ஆமா ஆமா இதே மாதிரி ஹோப்ஃபுல்லி நிறைய ஈவெண்ட் நடக்கும். அது 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 பத்தி நம்ம இன்னும் பெருமையா பேசுவோம் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். சோ நீங்க நீங்க பிரேசில் இந்தியா லெஜெண்ட்ஸ் போயிருந்தீங்கன்னா நீங்க உங்க தாட்ஸ கமெண்ட்ஸ்ல போடுங்க. நீங்க ஸ்டிங்க பாத்தீங்கன்னா வணக்கம் ஸ்டிங் ப்ரோ அப்படின்னு சொல்லுங்க. அவர் நிறைய பேர் கண்டிப்பா பாத்துருப்பாரு. அவரா இருக்கட்டும் சரி, ஜில்சன் குட்டியாவா இருக்கட்டும் சரி, நிறைய பேர் வந்து வந்திருந்தானுங்க. அவங்களை வந்து நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணுவீங்க கண்டிப்பா. நீங்க அந்த மேட்சோட எக்ஸ்பீரியன்ஸ் போடுங்க. எப்படி அந்த அட்மாஸ்பியர், எப்படி அந்த வைப்ஸ், எப்படி நீங்களும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. மீண்டும் ஒரு வீடியோ அல்லது லைவ்ல உங்களை சந்திக்கிறேன். அதுபடி நன்றி, வணக்கம். திஸ் இஸ் பிபி டாக்ஸ் சைனிங் அவுட் வித் பார்ட்னர். தேங்க்யூ பாருங்க.